Hello friends, welcome back to Aptrix with Manik. This is survival of the fastest. ஸோ இந்த வீடியோ வந்து குறிப்பாக பாண்டிச்சேரி அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கான ஒரு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன சிலபஸ்ஸு, என்ன புக்ஸ் யூஸ் பண்ணணும், என்ன மாதிரியான எஸ்எஸ்சி பேட்டர்ன் சொல்லிட்டாங்களே, மேக்ஸுக்கு எந்த புக் யூஸ் பண்ணலாம், அண்ட் ஜிகே எப்படி படிக்கலாம், என்னென்ன பேட்டர்ன் இருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்ட் 1 வீடியோ கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு நோட்டிஃபிகேஷனையே நம்ம வந்து அலசி ஆராய்ஞ்சு என்ன மாதிரியான ரெக்ரூட்மெண்ட் இது, சூப்பரான ரெக்ரூட்மெண்ட் இது, மினிஸ்ட்ரியல் போஸ்ட்டு இவ்வளோ என்ன சொல்கிறது, லெவல் 6 ஆன போஸ்ட்டுக்கு இவ்வளோ வேக்கன்சி 256 வேகன்சிஸ் வர்றதெல்லாம் வந்து நினைச்சு பார்க்கவே முடியாத ஒரு விஷயம். ஒரு எபிக் அப்படின்னு சொல்றாங்க இந்த ரெக்ரூட்மெண்ட்டை. ஸோ அதை கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக அது புரியும். இந்த எக்ஸாமோட இம்பார்ட்டன்ஸ் புரியும். நீங்க உங்களோட லைஃப்ல எவ்வளவு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்கன்னு சொல்றத அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னை பத்தியும் அதுல நம்ம சொல்லியிருக்கேன், நான் யார் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு. நானும் பாண்டிச்சேரி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அதில் நான் சொல்லியிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த வீடியோட நோக்கத்தை நிறைவு பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 செக்ஷன் இருக்கு, ரெண்டுத்துலையுமே 2 டயரா பிரிச்சு எக்ஸாம் வைக்கிறாங்க. எஸ்எஸ்சி பேட்டர்ன் போது 2 டயரா பிரிச்சுட்டாங்க. சார் எஸ்எஸ்சி பேட்டர்ன் எப்படி சார் சொல்றீங்கன்னா, நோட்டிபிகேஷன்ல எஸ்எஸ்சி பேட்டர்ன் தாங்க அப்படின்னு கொடுக்கலாம் மாட்டாங்க. அந்த அந்த என்ன சொல்றது, பேட்டர்னை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லா கோச்சிங் சென்டர்ஸுமே வந்து இதை ஸ்டடி பண்ணிட்டாங்க. அந்த பேட்டர்னை பார்த்தாலே தெரியுது இது எஸ்எஸ்சி பேட்டர்ன் தான் அப்படின்றது புரிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, எஸ்எஸ்சி பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன நீங்கள் யூடிசி எல்டிசிலாம் எழுதிருப்பீங்க, ஒரு கொஞ்சம் மார்க்கில் கூட போயிருக்கும். அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, நீங்கள் அதில் ஜிஎஸ் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருப்பீங்க, ஹிஸ்ட்ரி சிவிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே இருந்திருப்பீங்க. ஆர்டிகல் படிக்கிறது, வருஷங்கள் படிக்கிறது, அப்படி இப்படின்னு படிச்சுட்டு அப்படியே சயின்ஸ் படிக்கிறது, புக் பேக் படிக்கிறதுன்னு. இதில் வந்து அதெல்லாம் கிடையாதுங்க. அது வந்து ஒரு 25% தான், சுருக்கிட்டேன் பாருங்க, அதோட மார்க்கே சுருங்கிடுச்சு. இப்போ மீதி என்னங்க படிக்கணும்னா, குவான்ஸை தனியாக ஒரு 25% படிக்கணும், அதாவது மேக்ஸ்ன்னு சொல்லுவாங்களா அது. ரீசனிங் படிக்கணும். ரீசனிங் என்ன சார் சொல்கிறேன், ஓகேவா. ஜென்ரல் அவேர்னஸ் அது படித்த மாதிரியே படிக்கணும், இங்கிலீஷ் படிக்கணும், கம்ப்யூட்டர் அவேர்னஸ்லாம் படிக்கணும். இது எப்படி படித்தால் அசிஸ்டன்ட் வேலை கண்டிப்பாக உங்களுக்கு, சரிங்களா. ஓகே, இப்போ ஒரு டாப்பிக்காக உள்ள போயிடும். குவான்ஸ் அப்படின்னும் போதுங்க, அது வந்து ஒரு எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு டாப்பிக்கை மட்டும் படிச்சுட்டு, இப்போ நான் வந்து எல்சிஎம் ஹெச்எஃப் படித்தேன், அது ஓரளவுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் வரும் அப்படிலாம் அந்த மாதிரி கேள்வியே கிடையாது. ஏன்னா எஸ்எஸ்சி பேட்டர்னாலே இந்த 25 கொஷினில் கரெக்டாக ஒரு டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின் கரெக்டாக வச்சுருப்பான். ஒரு குவான்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா ஒரு 30 டாபிக் இருக்குங்க. ஏஜஸ், ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு லைனாக வந்து உங்களுக்கு அப்படியே ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வர வரைக்கும் 30 டாபிக் இருக்குது. ஒன்று ஒரு கொஷின் அடித்து சொன்ன மாதிரி வரும். ஈக்குவல் வெயிட்டேஜ், எப்படி எல்லாத்துக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்குறானோ உள்ளுக்குள்ளேயும் அப்படிதான் ஒரு டாபிக்லையும். அப்போ நீங்கள் டே 1லேருந்து ஒரு டாபிக் கவர் பண்ணியே ஆகணும். ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் படிச்சுட்டேன், ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன், வந்துடும். ஒரு 4 டாபிக் படிச்சுட்டேன், 4 மார்க் தான் எடுக்க முடியும், சரியா. அதுக்கும் அந்த டாப்பிக்கை நீங்கள் வந்து ஃபுல்லாக படிச்சிருக்கணும், அப்படியே மேலாக்கா இல்லை, ஃபுல்லாக படிச்சிருக்கணும், ஓகேவா. அதனால குவான்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனம் கொடுத்து குவான்ஸை வந்து ஒரு ப்ராப்பராக படிங்க. நம்ம கோர்ஸ் இருக்குது, குவான்ஸுக்குன்னே தனியாக நம்ம ஆப்பில் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் அபவுட் அவர் குவான்ஸ் கோர்ஸ்னு வச்சுருக்கேன். அதை படிச்சிட்டிங்கன்னா 22 மார்க்ஸ் மினிமம் கன்ஃபார்ம் ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா படிச்சிங்கன்னா 25 எடுக்கலாம், 22 மார்க்ஸ் கன்ஃபார்ம், ஓகேவா. ஸோ குவான்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டெடிக்கேட்டடாக டாபிக் வைஸ் கவர் பண்ணுங்கள். சார் நான் பேங்கர் சார், ஆல்ரெடி நான் பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன், ஓகேவா. அண்ட் இல்லை நான் டிஎன்பிசி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், அதே போதுமானு கேட்டிங்கன்னா போதும் தாங்க. பேங்கர்ஸ்னால் நல்லா நீங்கள் குவான்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, பட் ஒரு சில டாபிக்ஸ் அதில் வந்திருக்காது. இந்த அட்வான்ஸ் மேக்ஸ் சொல்கிறாங்கல்ல, லைக் இந்த என்ன சொல்கிறது, மென்சுரேஷன், அல்ஜிப்ரா, ட்ரிகனாமெட்ரி, ஜாமெட்ரி, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப வந்திருக்காது, ஓகேவா. நீங்கள் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படி போயிருப்பீங்க பேங்கர்ஸ். அப்போ அதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஸோ பேட்டர்னை பாருங்கள், உங்களுக்கு எதெல்லாம் நீங்கள் படிக்கலையோ அதெல்லாம் படிச்சிருங்க. சிம்பிளாக மேக்ஸுக்கு வந்துங்க எஸ்எஸ்சி கிரண் புக்குன்னு ஒன்று இருக்குங்க. இது விநாயகா புக் ஸ்டாலில் இருக்குங்க, பாண்டிச்சேரியில் எம்ஜி ரோட்டில் இருக்குது. இல்லை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிங்க, சரியா. இதில் இருக்க என் டாபிக்ஸை மட்டும் பாருங்கள், இதுதான் எஸ்எஸ்சி பேட்டர்ன், சரியா. ஓகே, இதை படிச்சிருங்க. இதில் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்லாம் இருக்குது. நம்மளோட கோர்ஸ் மெட்டீரியலே வந்து கொஸ்டின்ஸ் இதில் ரெஃபரன்ஸ் வச்சு நிறைய எடுத்திருக்கோம். பக்காவான புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பேஸ் பண்ண புக்கு, சரிங்களா. திஸ் இஸ் ஆல் அபவுட் குவான்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, நெகட்டிவ் மார்க் இருக்குது ஆஸ்பிரன்ஸ், ஸோ ஃப்ளுக்லாம் அடிக்க முடியாது. ரீசனிங் அப்படின்னா ரொம்ப ஃபேவரட். என்னதான் நான் குவான்ஸ் ட்ரெயினராக இருந்தாலும் பசங்களோட மைண்ட் செட்டை பார்க்கும்போது ரீசனிங் தான் எல்லாருக்கும் ஃபேவரட்டாக இருக்குது. ஏன்னா நம்பர்ஸ் கிடையாது, ஜாலியாக பசில் மாதிரி விளையாடலாம். பசில்ஸ் என்ன வருது, ஏவுடைய தாத்தாவுடைய தங்கச்சியோடைய ஹஸ்பண்டோடைய பையனுடைய கசின் இவர் என்றால் அப்படின்னு வருவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், டயக்ராம் மாதிரி அப்படியே போட்டு ட்ரீ மாதிரி போகணும். இன்ட்ரெஸ்டிங். அண்ட் கோடிங் அண்ட் டிகோடிங் என்ன சொல்லுவாங்க, ஏபிசியை நான் XYZ என்று கோட் செய்கிறேன், அப்போ PQRஐ என்ன கோட் செய்ய வேண்டும். இன்ட்ரெஸ்டிங். இந்த மாதிரியான ரீசனிங், அதாவது நம்பர்ஸ் இல்லாமல் வேர்ட்ஸ் பேஸ் பண்ண கொஷின்ஸ் வரும். கோடிங், டிகோடிங், நான் சொன்ன மாதிரி பசில்ஸ்
அண்ட் வேற என்ன சொல்லலாம், சிச்சுவேஷனல் கிரிட்டிக்கல் திங்கிங் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக மார்க் எடுக்கலாம். லைக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க, கன்க்ளூஷன் கொடுப்பாங்க. 2 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா கிரிட்டிக்கலாக உங்களை அந்த இடத்துல வச்சு என்ன கன்க்ளூஷன் எடுப்பீங்க டிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் கிடையாது, இது எல்லாமே வந்து பேப்பர் டெஸ்ட் தான். ஸோ டக்கு 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 நீங்கள் அழகாக ஷேட் பண்ணலாம், ஒரு மார்க் எடுத்து போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? இது ரீசனிங். ஓகே, நிறைய இருக்கு ஆஸ்பிரண்ட்ஸ். பேங்கிங் படிச்சிருந்தீங்கன்னா சிலாஜிசம்லாம் நீங்கள் படித்தது இங்கேயும் வரும். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி மற்ற எக்ஸாம்ஸ் எல்லாம் அந்த ரீசனிங்ன்றது வந்தே இருக்காது. யூடிசி எல்டிசிலாம் அந்த ரீசனிங்ன்றது ரொம்ப வந்தே இருக்காது. நீங்கள் உட்காந்து படிக்கணும். என்னென்ன படிக்கணும், ஈவன் பேங்கர்ஸே வந்து பேப்பர் ஃபோல்டிங் அன்ஃபோல்டிங்லாம் படிச்சிருக்க மாட்டீங்க. ஒரு பேப்பரை ஒரு டிசைன் இருக்குது, இதை அன்ஃபோல்டு பண்ணால் என்ன பேட்டர்ன் வரும். ஓகே, புரியுதா நான் சொல்கிறது? ஒரு 4 டைஸை கொடுத்துட்டு இங்கே இந்த பாயிண்ட் இருக்குது, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் உங்களுக்கு கேட்பாங்க. மிரர் இமேஜ் கேட்பாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து பிரத்யேகமாக ஒரு ரீசனிங் ஃபுல் சப்ஜெக்ட் படிக்கணும். ஓகேவா? சூப்பர் ஆஸ்பிரண்ட்ஸ். அதுவும் நீங்கள் இதே கிரண் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்துக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இப்போ இது எப்படி மேக்ஸ்ன்னு இருக்கும் ஆஸ்பிரண்ட்ஸ், அந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்னே ஒன்று இருக்குது. அதை கூட நீங்கள் எடுத்து அதில் இருக்க ரீசனிங் மெட்டீரியலை ப்ராக்டிஸ் பண்ணாலே ரீசனிங் அடிச்சிடலாம். ஓகேவா? எஸ். இங்கிலீஷ் ரொம்ப சிம்பிள், 25 மார்க்ஸ். பட் மெயின்ஸில் பாருங்கள் 30 மார்க்ஸ். இதில் இருக்கிறதே பாருங்கள் ஹையஸ்ட். ஸோ இங்கிலீஷில் வந்து 3ஆக பிரிச்சுக்கோங்க. நான் சொல்கிற டிப்ஸ் என்னன்னா 3ஆக பிரிச்சுக்கோங்க இங்கிலீஷை. ஒன்று ஒக்காபுலரி, டெய்லிக்கும் ஏதாவது ஒரு புது வேர்டு, நியூ லைக் சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், மீனிங்ஸ், ஆப்போசிட்ஸ் படிச்சுருங்க. அண்ட் அடுத்தது என்னன்னா காம்ப்ரிஹென்ஷன். ஒரு பார்ட் ஒக்காபுலரி டெவலப் பண்ணணும், இன்னொன்று காம்ப்ரிஹென்ஷன். டெய்லியும் ஏதாவது ஒரு பேராவை படித்து புரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எக்ஸாம் என்ன கேட்குறாங்க, ஒரு பேராவை படித்து அதுலேருந்து ஒரு 5 கொஸ்டின், இல்லை பேரா ஜம்பிள்ஸ். ஒரு பேராவை அப்படியே என்ன பண்ணுவாங்க, மேலே இருக்கிறத கீழே இருக்கிறத மேலே, நடுவில் என்ன கீழே போட்டு நீங்கள் அதை அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு அந்த புக் ரீடிங் படிக்கிறவங்களுக்கு நேச்சுரலாக வரும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். சரியா? ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ ஓகே, என்னென்ன சொன்னேன், ஒக்காபுலரி, அந்த இது காம்ப்ரிஹென்ஷன். இதை முடிச்சுட்டு வந்து கிராமர் பார்ட் முக்கியமானது. கிராமர், டென்ஸ் படிக்கிறது, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் படிக்கிறது, டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், ஆர்டிகல்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், இதெல்லாம் வந்து நீங்கள் தரவாக படிக்கணும் பேசிக்லேருந்து. சரி, ஏதாவது மெட்டீரியல் சொல்லாமே இங்கிலீஷ்க்கு அப்படின்னா கண்டிப்பாக நான் ரெஃபர் பண்ணுறது ரென் அண்ட் மார்டின் அப்படின்ற புக்கை வந்து படிச்சிங்கன்னா பேசிக்லேருந்து உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிடும். ரென் அண்ட் மார்டின் நீங்கள் பாண்டியில் இந்த ஜம்பு புக் ஸ்டால் எம்ஜி ரோட்டில் பெடிட் சென்னா ஸ்கூலுக்கு ஏற்றாப்புல இருக்கும் இல்லையா, அங்கே வந்து நீங்கள் நிறைய இருக்கும், பழைய புக்கே இருக்கும், அதை வாங்கி படிச்சுக்கோங்க இங்கிலீஷ். இல்லை ஆன்லைனில் ஒரு நல்ல கோச்சை பிடிச்சிக்கோங்க. ஓகே, சூப்பர் ஆஸ்பிரண்ட்ஸ். இங்கிலீஷ் முடிச்சாச்சு. ஜென்ரல் அவேர்னஸ், இது வந்து ஆல்ரெடி வந்து யூடிசிக்கு படிச்சிருந்தாலே அந்த பேட்டர்ன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இதில் என்ன வித்தியாசம்னா, எஸ்எஸ்சியில் நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். இந்த 25 மார்க்கில் 5 மார்க் கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் வரும். ஒரு 5 மார்க் கண்டிப்பாக ஹிஸ்ட்ரி வரும், 5 மார்க் பாலிட்டி வரும், 5 மார்க் ஜியாகிரஃபி வரும், 5 மார்க் வந்து சயின்ஸ் வரும். 5 25 வந்துருச்சு, 5 வந்துருச்சா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரித்து அப்போ 5 மார்க் தான் ஹிஸ்ட்ரினா சுருக்கமாக இதுக்கும் புக் இருக்குது. ஓகேவா? இதை ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க, நான் சஜஸ்ட் பண்ணது ஆஸ்பிரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பாலிட்டி படிங்க. ஹிஸ்ட்ரி படிக்காதீங்க, பாலிட்டி படிங்க. ஏன்னா பாலிட்டின்னும் போது உங்களுக்கு கொஞ்சம் நியராக கனெக்ட் ஆகும். கவர்னர்னா யார், சிஎம்னா யார், ஆர்டிக்கிள்னா என்ன, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆஸ்பிரண்ட்ஸ் இந்த புக்கு. ஆர்டிக்கிள்னா என்ன, அழகாக இருக்கும். ஆர்டிக்கிள்னா என்ன, கான்ஸ்டியூஷன்னா என்ன, அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு, எப்படி என்ன கமிட்டி போட்டாங்க, எமர்ஜென்சினா என்ன, ஓகே, ரிட்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே அழகாக பாயிண்டாக இருக்கும். ஹிஸ்ட்ரி கதையாக இருக்குல்ல, இது எல்லாமே ஒரு பாயிண்டாக இருக்கும். ஸோ நிறைய கொஷின்ஸ் ஈஸியாக அடிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து என்ன புக் அப்படின்னா லக்ஷ்மிகாந்த் அப்படின்ற புக் இந்தியன் பாலிட்டிக்கு ரொம்ப முக்கியம். டைம் உங்களுக்கு இருந்ததுனால் 2.5 மாதம் இருக்குது, மினிமம் 3 மாதம் இருக்குது. எக்ஸாம் நவம்பரில் தான் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ ஆகஸ்ட்டில் கொஞ்சம், செப்டம்பர், அக்டோபர், 2.5 மாதமாச்சும் இருக்குது, 2 மாதமாச்சும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் டைம் ஃபுல்லாக நான் வாழ்க்கையே இதுக்காக நான் இப்போ டெடிகேட் பண்ணிட்டேன் சார் அசிஸ்டண்ட்டுக்காகனா, இதெல்லாம் வச்சுக்கிறது நல்லது, நல்லா இருக்கும் இது பாலிட்டிக்கு. இல்லை சார் எனக்கு வந்து அதெல்லாம் இல்லை, டைம் இல்லை, நான் கிறிஸ்பாக படிக்கணும்னா இந்த புக் போயிடுங்க. லுசன்ட் ஜிகே புக்குன்னு கேட்டிங்கன்னா சரஸ்வதி புக் ஸ்டால் எல்லா இடத்துலையும் இது கிடைக்கும். லுசன்ட்டு, ஓகேவா? இதில் வந்து எல்லாமே ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ், பாலிட்டி, சயின்ஸ், பாட்னி, ஜுவாலஜி, எக்கனாமிக்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா? சூப்பர். இப்போ ஹிஸ்ட்ரி, இது ஒரு 5 மார்க் பாலிட்டி எடுத்துட்டிங்களா, அந்த 25ல் இன்னொரு 5 மார்க் ஹிஸ்ட்ரி. ஃபஸ்ட்டு பாலிட்டி படிச்சுட்டு அப்புறம் ஹிஸ்ட்ரி படிங்க. டெய்லி ஒன்று பிரிச்சுக்கோங்க, டைம் டேபிள் விடுங்க. ஹிஸ்ட்ரி அப்படின்னும் போது ரொம்ப முக்கியமானது ஃபஸ்ட் நீங்கள் வந்து அந்த காந்தியன் இயராக படிச்சிருங்க. ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், வரத்துக்கு வந்து ரொம்ப டைம் ஆகிடும். அதனால் முக்கியமானதை முதல்ல கவர் பண்ணுங்கள். லைக் அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா காந்தியன் எரா அப்படின்னு, அதாவது மாடர்ன் இந்தியா, மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு என்ன புக் இருக்குது அப்படின்னா, நீங்கள் எல்லாமே நான் சொல்கிறது வந்து பிராண்டட், ஓகேவா? இதுக்குன்னா இந்த புக்கு வந்து ஃபேமஸாக பிபின் சந்திரா ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் இந்தியான்னு புக் இருக்குது. ஐஏஎஸ்க்குன்னு எல்லாமே படிக்கிறாங்க, ஓகேவா? இதில் ஒன்லி அந்த 1858 இருக்குல்ல, அந்த ரிவால்ட் டைம், அந்த சுதந்திரத்துக்காக ஃபர்ஸ்ட் ரிவால்ட், கிரேட் ரிவால்ட் ஆஃப் 1857 சொன்னாங்கல்ல, அதுல இருந்து தான் ஆரம்பிக்கிற ஹிஸ்ட்ரி. அது ரொம்ப முக்கியம். இப்போ
பாபர் அக்பர் ஹிஸ்ட்ரியை விட இது முக்கியம். காந்தி என்ன பண்ணாரு, குவிட் இந்தியா மூவ்மெண்ட், அது என்னென்ன ரிவால்ட்ஸ் நடந்தது, யார் யார் என்னென்ன பண்ணாங்கன்றதை ஃபர்ஸ்ட் படிச்சுங்க. அதை படிச்சுட்டு முகல் ரூல் போங்க. முகல் ரூல் இதெல்லாம் முக்கியமாக கவர் பண்ணுங்க. முகலாய ஆட்சி வந்து ரொம்ப முக்கியம் இந்தியாவில். அந்த மாதிரி வேற என்ன, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், மௌரியா கிங்ஸ், இது மாதிரி முக்கியமான ஏரியாஸ்லாம் ஒன்று ஒன்றா கவர் பண்ணுங்க. ஓகேவா? இது மாடர்ன் இந்தியாக்கான புக். இல்லை இது லுசன்ட்லேயே இருக்கு. லுசன்ட்லேயே வந்து நீங்கள் வந்து இதை வந்து கிறிஸ்பாக கவர் பண்ணலாம். இது வந்து ஒரு கோனார் தமிழ் கைடு மாதிரி. ஓகேவா? இல்லை சார் எனக்கு ரொம்ப டைம் இருக்குது, இன்னும் சூப்பரான மெட்டீரியல் சொல்லுங்கன்னா, நான் பொதுவாக ஜிஎஸ்க்கு சொல்கிற மெட்டீரியல் வந்து இதுதாங்க. இதோட பெஸ்ட்டு நான் பார்த்ததில்ல. அரிஹண்ட்னு ஒரு புக் இருக்குது, ஃபுல் புக்குங்க. அரிஹண்ட் அப்படின்னு ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து ஃபுல் ஜிஎஸ்ஸை டீட்டெயிலாக படிக்கலாம். ஜாகிரபி, சயின்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, அரிஹண்ட் அப்படின்னு புக்கு. பட் இது ரொம்ப யூபிஎஸ்சி படிக்கிற அளவுக்கு இது ஓகே. பட் டைம் இல்லை, என்ன வச்சுக்கோங்க, வாங்கி வச்சுக்கிட்டேன்ட்டு பிரச்சனை இல்லை சார், எனக்கு அமௌண்ட்லாம் பிரச்சனை, வாங்கி வச்சுக்கிட்டு அட்லீஸ்ட் ஒரு டாபிக் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா இதில் படிங்க. அந்த மாதிரி பண்ணுங்க. இதுக்கு பேரலாக வந்து ஜென்ரல் ஸ்டடீஸோட ரிவிஷன் புக்லெட்டும் கொடுக்குறாங்க. இதை ஃபுல்லாக படிச்சுட்டு இதை ஷார்ட்டாக படிச்சுக்கலாம். இல்லை சார் இது டைம் இல்லை சார் சாரி அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்சிஆர்டி புக்லாம் நல்ல நல்ல புக் இருக்கும். இந்தியன் ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி ஒரு சில என்சிஆர்டி புக். சாரி சார் டைம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே. எஸ்எஸ்சிக்கும் ஜென்ரல் அவேர்னஸ் புக் போட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை மட்டும் கலெக்ட் பண்ணியே போட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, எனக்கு கண்டென்ட்டெல்லாம் பிடிக்கல சார், கொஷினாக கொடுத்தா நான் படிப்பேன். ஒரு நாளைக்கு 100 கொஷின் கொடுங்க படிக்கிறேன் அப்படின்னா, ஓகே இதில் கொஷின்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின்ஸ் அந்தந்த டாபிக்குள்ளே இருக்குது. முகல் ரூலில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, பிளானட்ஸில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, எக்கனாமிக்ஸில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, ஃபிசிக்ஸில் என்ன கொஷின், கெமிஸ்ட்ரி, டெய்லி ஒரு 50 கொஷின் ஒரு கொஷின் கவர் பண்ணுங்க. கொஷின் படிச்சுட்டு அதுக்கான ஆன்சர் மட்டும் கொடுக்கல, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ தெர்மாமீட்டரோடைய என்ன டிவைஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா, அந்த தெர்மாமீட்டரை பற்றி ஒரு 5 லைன் கொடுத்துருப்பான். ஒரு ரிவால்ட் என்ன ஏர்னு கேட்டிருந்தாங்க, அந்த ரிவால்ட்டை பற்றி ஒரு 5 லைன் பின்னாடி கொடுத்துருப்பான். ஸோ வந்துட்டு உங்களுக்கு படித்த மாதிரியே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டேன் எனக்கு கவர் பண்ணும் அப்படின்னு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். குவான்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ் ஜென்ரல் அவேர்னஸ், குவான்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ் ஜென்ரல் அவேர்னஸ். இது அப்படியே முடிச்சுட்டு வந்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். இதே தான் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்ட்ரா வெயிட்டேஜ் கம்ப்யூட்டர் என்ன சார் படிக்கணும்னா, அவங்களே சிலபஸில் கிளியராக கொடுத்துட்டாங்க. பேசிக்ஸ் படிக்கணும். பேசிக்ஸ்னா என்ன, கம்ப்யூட்டரில் பேசிக்ஸ் படிக்கணும். இன்புட் டிவைஸ்னா என்ன, அவுட்புட் டிவைஸ்னா என்ன, சிபியூனா என்ன, ஸ்டோரேஜ்னா என்ன, எல்லாம் தான். அவ்வளோதான். கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ், கண்ட்ரோல் சீனா என்ன, கண்ட்ரோல் எக்ஸ்னா என்ன, ஆல்ட் கண்ட்ரோல் டெலிட்னா என்ன, எல்லாமே. விண்டோஸில் சாஃப்ட்வேரை பற்றி படிக்கணும். ஓஎஸை பற்றி படிங்க. டாஸ்னா என்ன, டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன, எம்எஸ் ஆஃபீஸ்னா என்ன, எக்ஸல் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது, பவர் பாயிண்ட் என்னென்ன, டே டு டே பேசிக் லைஃப்பில் படிக்கிறது. இன்டர்நெட் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன, இன்டர்நெட்டில் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, பேங்கிங் பற்றி ஒரு பாயிண்ட்டை வந்து நோட்டிஃபிகேஷனே கொடுத்துருக்காங்க. பேங்கிங் எப்படி யூஸ் ஆகுது, இன்டர்நெட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, மெயிலிங் எப்படி பண்ணலாம் படிக்க சொல்கிறாங்க. அண்ட் சைபர் செக்யூரிட்டி, இப்போ வந்து டேட்டா ப்ரைவசி ரொம்ப முக்கியமாகிடுச்சு இல்லை, ஈஸியாக ஹேக் பண்ணுறாங்க, ஆன்லைனில் ஃபிஷிங் நடக்குது, இதை பற்றிலாம் படிக்க சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் சிலபஸ். இந்த அசிஸ்டன்ட் நீங்கள் கிளியர் பண்ணுறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஏன்னா யூடிசி எல்டிசிலாம் நிறைய பேர் வந்து இந்த புக் பேக் படித்து கூட கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா கொஷின் சோர்ஸ் வந்து புக் பேக்கில் நிறைய வந்துச்சுன்றாங்க. ஒரு சில பேர் ரொம்ப நாளாக ஐஏஎஸ் படித்தவங்க கிளியர் பண்ணியிருப்பாங்க. பட் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி எஸ்எஸ்சி பேட்டர்ன், ஈக்குவல் வெயிட்டேஜ். நான் பேங்கராக இருந்தாலும் இந்த போட்டிக்கு வரலாம், நான் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் போட்டிக்கு வரலாம். எல்லாருமே ஒன்று ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. பேங்கர்ஸ் ஜிஎஸ் படிச்சிருக்க மாட்டாங்க, டிஎன்பிஎஸ்சி ஆட்கள் ரீசனிங் படிச்சிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாரும் வரும்போது எல்லாரும் ஒன்று எக்ஸ்ட்ரா படிச்சுங்க. எஸ்எஸ்சி ஆட்களுக்கு இது வரப்பிரசாதம். சிஎஸ்சிஎல் எழுதியிருக்கேன், சிஹெச்எல் வரப்பிரசாதம். இல்லை நான் படிக்கவே இல்லை, ஓகே 2 months இருக்குது, இந்த பேட்டர்ன் ஆரம்பிங்க. ஓகே, நம்ம சைடு ஆப்டெக்ஸ் வித் மணிக்கு நம்ம என்ன ப்ரொவைட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, குவான்ஸ். இதில் கேம் சேஞ்சர் அப்படின்னா குவான்ஸ் தாங்க. இதுவும் வீட்டிலேருந்து நீங்களும் படிச்சிடலாம். கோச்சிங் சென்டர் போகாமல் வீட்டிலேருந்து படிச்சிடலாம், ஒரு புக்கை வாங்கி படிச்சிடலாம். இங்கிலீஷ் உங்கள் ஸ்கூல் சார் எப்படி வந்தார் அப்படின்றத பொறுத்து தான். ஏன்னா பேசிக்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் இங்கிலீஷ் நீங்கள் படிக்காமலே கூட எக்ஸாம் நல்லா பண்ணுவீங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஓகே, ரீசனிங் ஜென்ரல் நாலேஜ் இருந்தாலே போதும். ஒரு 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 லாஜிக்காக ஒருத்தர் யோசிச்சாலே போடலாம். பட் குவான்ஸ் மட்டுங்க அந்த கான்செப்ட் தெரியணும். பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸாக என்ன பைப்பு, என்ன சிஸ்டம், என்ன ஃபார்முலா, எப்படி அதை ஃபார்முலா இல்லாமல் லாஜிக்கலாக போடுறது, ஆப்ஷனை வச்சு எப்படி போடுறது, இதெல்லாம் நம்ம வந்து கோர்ஸில் நம்ம சைட்லேருந்து அந்த 25 மார்க்குக்கு கேரண்டி தரோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோர்ஸை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் அபவுட் த கோர்ஸ் வீடியோ பாருங்கள். ஏன்னா அதில் நான் டீட்டெயிலாக இன்னும் கிளியராக சொல்லிடுவேன். அதில் ஓகேவா, என்ன இருக்குது, எப்போ உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும் அந்த கோர்ஸ்னால உங்களுக்கு எப்படி உங்கள் மார்க் இம்ப்ரூவ் ஆகும், நான் எப்படி அந்த கோர்ஸ் அந்த கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணி என்னோட ஐபிபிஎஸ் பேங்கிங் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண, ஓஎன்ஜிசி எக்ஸாம் கிளியர் பண்ணன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் அந்த கோர்ஸில் இருக்கிறது. அது உங்களுக்காக தரப்படும். ஸோ பாண்டிச்சேரி மக்களுக்காக நீங்கள் அந்த கோர்ஸ் வாங்குறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னை பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி என்கிட்ட
ஆப்டிடியூட் கைடன்ஸ் எடுத்துக்கலாம் ஆஸ்பிரன்ஸ். ஓகே, ஸோ இது மற்றவங்களுக்கு கிடையாது. பாண்டிச்சேரியிலே நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கோர்ஸ் வாங்கிட்டீங்கன்னா, இந்த எக்ஸாமுக்காக நான் வாங்கியிருக்கேன் சார் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என் கூட ஒரு செஷன் மீட் பண்ணி உங்களுக்கான பர்சனல் டவுட்ஸ் இல்லை வந்து எஸ்எஸ்சி கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பிளான் பண்ணிக்கலாம் ஃபியூச்சரில். ஏன்னா நம்ம 2 பேருமே பாண்டிச்சேரியில் தான் இருக்கும் அப்படின்றதுனால. ஓகே ஆஸ்பிரன்ஸ், உங்களை நான் அசிஸ்டண்ட்டாக பார்க்க விரும்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபஸ்ட் வீடியோ மறக்காம பார்த்துருங்க.